எல்லா நீதிபதிகளுக்கும் ஒவ்வொரு பாணி உண்டு. பல நீதிபதிகள் அதாவது ஒப்பீனியனை ஓப்பன் கோர்ட்டில் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இட் வில் நாட் பி பார்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட்டு. தீர்ப்பில் அதுக்கு இடமே இருக்காது. நிறைய பேசியிருப்பாங்க, ஆனால் தீர்ப்பில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்காது. அதனால் தீர்ப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஓப்பன் கோர்ட்டில் அவரும் மனுஷன் தானே, ஜட்ஜும் மனுஷன்தான், அவரும் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜட்ஜிங்கெல்லாம் தவறே செய்ய மாட்டாங்க அப்படின்னா எதுக்கு கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு அப்பீல்லாம் இருக்குது. அதனால் ஜட்ஜிகளும் தவறுகள் செய்யலாம், ஜட்ஜிகளுக்கும் தவறு வரலாம். அதனால் ஜட்ஜிமெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து தான் நம்ம அதை பற்றி கருத்து சொல்ல முடியுமே தவிர, இந்த ஓரலாக விசாரணை நடக்கும்போது பல ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கூட நிறைய கருத்துக்கள் ஓப்பனாக அரசாங்கத்துக்கு எதிராக, மாநில அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, அதே போல் அரசியல் கட்சிகளுக்கு எதிராகலாம் கருத்து சொல்கிறது ரொம்ப வாடிக்கையான விஷயந்தான். அது ஒன்றும் பெரிய அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை.